வணக்கம். நான் உங்க அடுக்கிருந்தேன். நம்ம இப்ப திமுக வந்து எதுல பேர் போனாச்சுன்னா உருட்டுறதுல செம்மையா ஊட்டுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எந்த ஒரு பணியிடத்துல வேக்கன்சி இருக்காது, டிரைவர் ஆகட்டும், செவிலியர்கள் ஆகட்டும், தூய்மை பணியாளர் ஆகட்டும், இப்போ வந்து உருட்டுவாங்க. சின்னமணியம் வந்து லாபம் இல்லையா அம்மாவகத்துல. அதே மாதிரி வந்து ஏடிஎம்கே 8 வார்டு 9 வார்டு பிரைவேட்டா மாத்துறாங்க. இவங்க 2 ஏமா அவங்க செய்ய மாட்டேன்னா நீங்க வந்தீங்க, உங்க 8 செஞ்சாங்க, நாங்க 2 பேர் செஞ்சோம். அப்பா அவங்க 8 பேர் கொலை செஞ்சாங்க, நீங்க 2 பேர் தான் கொலை செஞ்சு கேடுமா சொல்றீங்க? வெக்கமா இல்ல? என்ன அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க, நீங்க வந்து ஆட்சிக்கு. அவங்க 8 செஞ்சாங்க, நாங்க 2 பேர் செஞ்சு கேடமா இல்ல உங்களா? அப்பா எக்ஸாம்பிள் அவங்க 8 பேர் தான் கொலை செஞ்சாங்க, நாங்க 2 பேர் செஞ்சு வெக்கமா இல்ல உங்களா? என்ன எனக்கும் அப்படியே ஆத்திரம் எதை கொண்டு வெளியிருந்துல அந்த அளவுக்கு இருக்கும். என்ன எதுக்கானா பாருங்க, மோசடி வழக்கில் கைது. சென்னை அசோக் நகரில் மருத்துவக் கல்லூரி சீட் வாங்கி தருவதாக கூறி 42 லட்சம் மோசடி. உங்களுக்குலாம் இது ரொம்ப கம்மி. ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கு 25 லட்சம் 35 லட்சம் வாங்கி லஞ்சம் மட்டுமே 1000 கோடி மேல வாங்கினவர் யாருன்னா நம்ம துறை அமைச்சர். பேட் கொஞ்சம் 70 கோடி, அமைச்சர் 1000 கோடி. அப்ப உறுதிப்படுத்துற மாதிரி கருணாஸ் வந்து விஜய் ஒன்றும் சும்மா வரல, 2000 கோடி சூழ்நிலை வந்திருக்காரு. எதை பார்த்து சொல்றது? உங்க இப்ப ஆண்டு இருக்க ஆட்சியோட தலைவர் வந்து 2000 கோடி ஈஸியா அமைச்சுக்காருன்னு நினைக்கிறேன். அதை வச்சுதான் ரொம்ப ஈஸியா கருணாஸ் சொல்றாரு விஜய் ஒன்றும் சும்மா வரல, அவர் சுட்டு வரல. அடுத்த விஷயம், எதை அடிப்படை சொல்ற? அப்ப 2000 கோடி ரொம்ப ஈஸியா உங்க தலைவர் கூஜா அடிக்கிறீங்களா, கூஜா அடிச்சு ஜாடுறா, அவரு ஆக்சுவல் 2000 கோடி அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதை தெளிவா சொல்றாரு. என்ன வார்டு கவுன்சில் 70 கோடி, துறை அமைச்சர் 1000 கோடி. அப்போ கருணாஸ் சொல்ற மாதிரி அந்த நாடக தலைவர் 2000 கோடி அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வெளிப்படையா சொல்றாரு விஜய் வந்து அடிக்கிற. அடுத்த விஷயம், அவர் ஃபர்ஸ்ட் வரட்டும், என்ன நிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்ச, என்ன புடிங்கன்னு கேட்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டீங்களா, என்ன புடுவீங்க? என்ன இதே பேச்சா கருணாஸ் இந்த நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்க டைம்ல பேசுனீங்கன்னா பந்தாடி இருப்பாங்க, எழுதிக்கோ, பந்தாடி இருப்பாங்க. என்ன அதே மாதிரி இப்ப எதுக்கு சொன்னா, நீட்டு வேளாண் நாங்க வந்தா பூர்ண மதுகளை கொண்டு வர எல்லாமே 100 சாரா வேலைக்கு 95 சாரா வேலை டிஎம்கே கட்சி நடத்துறாங்க. அப்புறம் எப்படி நீங்க பூர்ண மதுவிலக்கு கண்டிப்பா வச்சுக்கோங்க. பூர்ண மதுவிலக்குல இன்னும் ஜாஸ்தியா பண்ணிட்டுதான் போகணும். இது எனக்கு ஒண்ணு கம்மி பண்ண தெரியுது. ஆளுகள்னு ஸ்கூல தான் க்ளோஸ் பண்ணுவானுங்க, மது டாஸ்மார்க் இல்ல, கடைகள் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு கடையாச்சும் க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா? ஜாஸ்தி பண்ணிட்டு போவீங்க, ஸ்கூல தான் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி நீட்ல கொண்டு இல்ல, நீட் இல்லாம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிங்களா? நீட் இல்ல, இது இல்லைன்னா ஒவ்வொரு ஏரியாக்கும் இந்த மாதிரி மோசடி வழக்கல் ஜாஸ்தி வரும். நீட்டுக்கு அது ஒண்ணு இப்ப கஷ்டம் இல்ல. நீட்டுக்கு அந்த கோச்சிங் என்ன பண்ணுங்க, நீட் வந்து கொண்டு இருக்கிறது பக்கா நல்ல விதம். நீட் இருந்தா இந்த மாதிரி மோசடி வழக்கல் இருக்காது. நீட் இல்லாம எந்த ஒரு கல்வியும் சேர முடியாது. அதனால பொதுமக்களுக்கு ஒரு கண்ணியமான ஒரு பதிவு, நீட் எழுதி பாஸ் ஆகாம எவனும் லஞ்சம் கொடுக்காதீங்க. நீட் எழுதி பாஸ் ஆனது மட்டுமே சீட்டு. அதனால எவனையும் நம்பி போகாதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்க. நல்ல புத்தியில வச்சுக்கோங்க. நீட் இல்லாம எந்த ஒரு காலேஜையும் சேர்க்க மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்துட்டாங்க வெளியே. எந்த காலேஜுக்கு எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் லஞ்சம் கொடுத்தாலும் இல்ல, நீட் இல்லாம எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காது. அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கோங்க. அதனால இவனுங்க இந்த டிஎம்கே அன்னாட காட்சி நல்லா பண்ற வேலைங்கெல்லாம் பண்ணாதீங்க. இது மாதிரி எக்கச்சக்கமா வருவானுங்க. டிஎம்கே ஆட்சி உருட்டு சும்மா விட்டுற மாட்டானுங்க, ரொம்ப ஈஸியா விட்டுவானுங்க. சரிங்களா? எக்காந்து கொண்டு யாருமே பொதுமக்கள் ஏமாத்துறாதீங்க. நீட் இல்லாம எந்த ஒரு காலேஜ்லயும் எம்பிபிஎஸ் சீட் வாங்க முடியாது. நீட் இருக்கப்போ லஞ்சம் கொடுக்க தேவையில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.